ஓம் கணேசாய நமக. பணிவுகலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இந்த கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவில் குருக்கள் டிவி சார்பாக விருச்சிக ராசியிலே பிறந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெரியோர்களுக்கும் பணிவு கலந்த வணக்கத்தையும் என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சந்தோஷமான திருநாள். தைப்பொங்கல் என்பது பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாள். தைப்பொங்கல் என்பது உத்தராயண காலத்தினுடைய முதல் நாள் ஆரம்பம். தேவர்களுக்கு இது விடிந்து விட்டதாக கருதக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கம். அவர்களுக்கு தை 1ஆம் தேதி முதல் ஆனி 30ஆம் தேதி வரைக்கும் உரிய காலம், அந்த 6 மாத காலம் பகல் காலமாக கொள்ளப்படுகின்றது. தை 1ஆம் தேதி என்று அவர்களுக்கு சூரிய உதய வேளையாக கணக்கிடப்படுகிறது. ஒரு மாதத்தை கடப்பதற்கு நமக்கு ஒரு மாதம் கடக்கிறோம், அவர்களுக்கு 2 மணி நேரம் கடக்கின்றார்கள் அந்த கணக்கு. ஆக தை 1 முதல் 30 வரைக்கும் அவர்களுக்கு காலை 6 மணி முதல் 8 மணி வரை. அந்த மாசி மாதம் அப்படிங்கிறது காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இந்த மாதிரியாக இப்படி 2 மணி நேரமாக ஓடிக்கொண்டே இருக்கும். மாலை 6 மணி, அந்த 4 to 6 என்பது மிதுனத்திலே சென்று முடிந்து சூரியன் அஸ்தமனம் அடைந்து விடுகின்றது. ஆடி முதல் நாளன்று இரவு பொழுது தொடங்குகிறது. 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் உண்டான காலம். இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதனாலே உத்தராயண புண்ணிய காலம் என்பது தேவர்களுக்கும் மனுஷாள்களுக்கும் 2 பேருக்குமே இது சூரிய உதயத்தினுடைய நாள். அன்றைய நாளை நாம் விவசாயிகள் தான் கொண்டாடணும். உண்மையிலேயே விவசாயிகள் திருநாள் என்று சொல்லி இந்த உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்துருவாங்க. விவசாயிகள் அவங்க காலையில் எந்த பொங்கல்னாலும், தை பொங்கல்னாலும் சரி, தீபாவளி ஆனாலும் சரி, அந்த காலையில் அதிகாலையில் ஓடி போய் அந்த தோட்டத்தை போய் பார்க்கணும். களத்தில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அந்த நஞ்சை புஞ்சையில் என்ன விளைஞ்சிருக்கு, செஞ்சிருக்கு, தண்ணி பாய்ச்சப்பட்டிருக்கா, எல்லாத்தையும் அவங்க டெய்லி போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு என்பது ஓய்வு ஒளிவு கிடையாது. அவங்க பேரை சொல்லி நாம் தான் சும்மா அங்கிட்டுக்கிட்டு ஒரு லீவு கிடைக்குது, அரசாங்க லீவுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அவளுக்கு லீவே கிடையாது. அவர்களுக்குத்தான் உரிய திருநாள். காரணம், உணவுகளை தயார் செய்து கொடுக்கக்கூடியவர்கள். உணவுகளை எல்லாம் உணவு பண்டங்களை. அங்கே அரிசி விளைந்தால்தான் நாம் இங்கே இட்லி தோசையை செய்ய முடியும். அந்த அரிசி கிடைக்காத பட்சத்தில் அப்புறம் நாமளும் இன்னொரு நாட்டைத்தான் போய் அரிசி கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். சோளம், கம்பு எல்லாமே அப்படித்தான். விளைநிலங்கள் விளைவிப்பவர்கள் தான் விவசாயிகள். இந்த நாட்டின் அடிப்படை கண்கள் அவர்கள். அந்த கண்கள் திறந்தால்தான் நம்ம வயிறு நிறையும். ஆக விவசாயிகளுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். விவசாயிகள் சூரிய தேவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள். தங்கள் அறுவடை செய்து வந்த நெல் மணிகளை சுவீட் இனிப்பு பொங்கலாக ஆக்கி சூரிய தேவருக்கு படைக்கப்பட்டு, காலதேவன் சூரியனுக்கு படைக்கப்பட்டு சந்தோஷமாக எல்லோருக்கும் பங்களித்து உணவு அருந்தி மகிழ்கின்ற காலம். அந்த கிழங்கு வகைகள், அனைத்து காய்கறி வகைகளையும் செய்து, அதான் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி, பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டுமல்ல, அனைத்து கிழங்கு வகைகள், காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு அவியல் பொரியல் அப்படின்னு சொல்லி அந்த விருந்து போல் சமைச்சு சாப்பிடக்கூடிய காலம் அது. குறிப்பாக பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் காலம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 பூதங்களுக்கும் 5 தேவதைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் தை திருநாள். அந்த திருநாள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் நன்றி தெரிவிக்க வேண்டும். நமக்கு உணவு தயார் செய்து கொடுக்கின்றார்கள் அல்லவா. ஆகினால் அப்படிப்பட்ட அந்த திருநாளிலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த ஆண்டிலே தைப்பொங்கல் வைப்பதற்கு என்று ஒரு நல்ல நேரத்தை பார்க்கணும். இது குறிப்பாக விவசாயிகள் தான் பார்க்கணும். நாம் அவங்கள சார்ந்து வாழக்கூடியவர்கள். எனினும் நாமளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவோமே. அதனால தான் அந்த தைப்பொங்கல் வைப்பதற்கு உரிய நேரம்,
அந்த நேரம் என்பது காலை, அந்த தை முதல் நாள் அன்று காலையில் 6:40 தொடங்கி 7:40 பொங்கல் வைப்பதற்கு சிறந்த உகந்த நேரம். இதை அனைவரும் மிஸ் பண்ணாமல், தவறவிடாமல் அந்த நேரத்தில் அந்த பொங்கல் வைத்து பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து, குறிப்பாக சூரிய தேவருக்கு, அவர் மூலமாக பஞ்சபூதங்களுக்கு பொங்கல் வைப்பதும் வெட்ட வெளியில் பண்ணுங்க. அடுக்குமாடி உள்ளவங்க அப்படி பண்ண முடியாது. தயவு செய்து குக்கரில் மட்டும் பண்ணாதங்க. உங்கள் சமையல் கட்டில் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க, குக்கரில் செய்யாதீர்கள். அந்த பஞ்சபூதத்தில் இரண்டு தேவதைகளை அடைக்கப்பட்டு அந்த செய்றீங்க. அதனால் அது தவறு. அப்படி செய்யாதங்க, உடலுக்கும் உகந்தது அல்ல. அப்படி குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றதுனால தான் முட்டு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே வருது. இவைகளெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அதனால் பொதுவாக என்னுடைய ஆராய்ச்சி கணக்கில் நான் சொல்லின்னு இருக்கிறேன். சாமி ஜோசியத்தை விட்டுட்டு ஆரோக்கியத்தை போயிட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுவும் ஜோதிடத்திற்குள்ளே வரக்கூடியதான். உடலுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதனால் இவைகளெல்லாம் அடிப்படை. நாம் கடைப்பிடிக்கிறதும் ஒழுங்காக கடைப்பிடிப்போம். அது பின்ன அந்த விதி என்ன செய்யதோ செய்யட்டும், அது ரெண்டாவது. ஆகையினாலே ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தான் செய்யணும். குறிப்பாக வெங்கல பாத்திரத்தில் செய்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுவும் இல்லாவிட்டால் எவர் சில்வர், அதுவும் இல்லாவிட்டால் அலுமினியம். மண்சட்டி இன்னமும் நல்லது தான், தப்பு கிடையாது. அதை புதிய பானையிலே வைத்து பொங்கல் இடுவது சிறந்தது. இந்த நேரத்தை கணக்கிடுகிறேன்னு சொன்னால், அந்த தை பொங்கல் திருநாள் இப்படி நீங்கள் தொடங்கினீர்களே ஆனால் அடுத்த தை வரைக்கும் உங்களுடைய சுகம் பெருகும், ஆனந்தமாக இருப்பீர்கள். உணவிற்கு பஞ்சம் இருக்காது, வயிறு நிறையும். வயிறு நிறைந்தால் மனம் நிறையும், சந்தோஷம் அடையும், எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாகும். இவ்வளவுக்காக வேலையே அதுக்குள்ளே இருக்குது. அதனாலே அந்த நல்ல காரியத்தை நல்ல வேளையிலே தொடங்கினீர்களே ஆனால் அந்த வாழ்க்கை மிகுந்த சிறப்படையும். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. எதை தொட்டாலும் முட்டுக்கட்டையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன இங்கே தான் போய் அடித்தாலும் சரி, எங்கே தான் போய் முட்டினாலும் சரி, அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது. மலையை அதாவது ஒரு சாதாரண ரோப் வச்சு இழுத்தால் வராது. அது சொல்லுவாங்க, எடுத்தப்போ வந்தால் மலை போனா அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு ஆபாசமாக இருக்கிறதுனால அது வேண்டாம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண வேட்டைக்கல்ல, புலி வேட்டைக்கு போய் தோல்வி என்று கொண்டுதான் வருகின்றீர்கள். யானை வேட்டைக்கு போறீங்க, புலி வேட்டைக்கு போறீங்க, முயல் வேட்டைக்கு போகவில்லை. முயல் வேட்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்றதை விட புலி வேட்டைக்கு போய் தோல்வி கண்டு வரலாம், தப்பில்லை. அது வீரனுக்கு அழகு. நீங்கள் வீரர்கள். அடிப்படையிலே விருச்சிக ராசிக்காரர்கள் கழிந்த ஜென்மத்திலே போர்ப்படை தளபதிகளாக வீரர்களாக பிறந்தவர்கள். ஆகையினாலே வீரம் உங்களுக்கு விலை போகவில்லை. காரணம், விவேகம் துணைக்கு வரவில்லை. அந்த விவேகத்தை ஊட்டுவதற்கு உரிய மாதம்தான் இந்த மாதம். பை ஹூம், யார் மூலமாக? இங்கே 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் சூனியம் அடைந்து, நல்லா கவனிச்சுக்கிடணும். 7க்குரியவன் தான் நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். எடுத்த உடனே 1ஆம் இடத்தை விட்டுட்டு 7ஆம் இடத்துக்கு ஏன் போறேன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களிடையே உள்ள அதி தீவிரமான விவேகத்தையும், வீரம் ஏற்கனவே எப்பொழுதும் கொப்பளித்து கொண்டே இருக்கின்றது. பட்சே விவேகத்தை அடக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த விவேகத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு நண்பர்களும் மனைவியும் இந்த கட்டத்திலே துணை புரியக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆகையினாலே வீழ்ச்சி அல்ல விருச்சிக ராசிக்கு, பயப்பட வேண்டாம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நீங்க கேட்கணும். நான் வீழமாட்டேன், வெகுண்டு எழுவேன் என்று நீங்கள் கர்ச்சனை செய்து வரக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆகையினாலே துவண்டு விடப்படாது, வீறு கொண்டு எழுகின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம். இந்த தை மாதத்திலே அந்த முதல் நாள் அன்று அந்த பொங்கலை அந்த சமயத்தில் வச்சு சாப்பிடுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக அமையும். இதெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ அதிலெல்லாம் உங்களுடைய மனைவியின் பேச்சை கேளுங்கள். மனைவியின் பேச்சை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றி தேவியினுடைய அருள் வேண்டுமென்றால் வீட்டு தேவியினுடைய வாசகத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டும்.
ஒவ்வொரு சொல்லுக்கும் அங்கே அவ்வளவு எஃபெக்ட் உண்டு. காரணம், உங்கள் மீது அவ்வளவு பக்தி பாசம் வைத்திருக்கின்றாள். விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே மனைவி அலாத பிரியம் பாசம் வச்சிருப்பார். தகப்பனும் நீங்களே, கணவனும் நீங்களே என்று எண்ணக்கூடிய அந்த துணையின் பேச்சை கேட்டு நடங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதோடு நண்பர்களும் உங்களுக்கு இந்த மாதம் சப்போர்ட்டாக வருவாங்க. 7க்குரிய கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் சூனியமடைந்து விட்டான். அவரை 4லே அமர்ந்த சனி பார்த்துருக்காரு. ஆகையினால சுக்கிரன் டோட்டலா ஆதிபத்திய தோஷத்தை இழந்த காரணத்தினாலே அவர் உங்களுக்கு யோகாதிபதியாக மாறிவிட்டார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த ஒரு வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி மூலமாக உங்களுடைய சுகமும் இந்த மாதம் பெருகும். வரவு பெருகினால் சுகம் பெருகும். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார், எங்கேயும் போகலை. 2ஆம் இடத்தில் அஸ்தமனத்தோடு இருக்கின்றார். அஸ்தமனத்தோடு இருக்கின்றவரை வீடு கொடுத்த குரு பகவான் நோக்கி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய 9ஆம் பார்வையாலே பார்த்து கொண்டிருக்கின்றதோடு மட்டுமல்ல, இருவரும் பரிவர்த்தனை பெற்று விளங்குகின்றார்கள். பரிவர்த்தனை ராஜயோகம். இதெல்லாம் தாண்டி கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று சேருது. அதான் முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில். கிரக மாளிகா யோகத்தோடு வாழ்க்கையை தொடங்குகின்றீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கிரக மாளிகா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாலை போட்டது போல ஒரு வடிவம், அமைப்பு, கிரக அமைப்புகள். நம்ம ராசி சக்கரத்தை சதுரமாக போட்டு தான் காட்டிண்டு வரோம். ஏனென்றால் அந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. வட்டமாக போட்டுட்டு 12 சக்கரம் உண்டாகிறாப்புல கொண்டு வந்தேன்னு சொன்னால் மேசை எங்கே இருக்குது, ரிஷபம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை சதுரமாக போட்டு காட்டியாச்சுன்னா டக்கு டக்குன்னு சொல்லிக்கிடலாம்ங்கிறதுக்காக. ஆக்சுவலி அதை வட்டமாக போட்டு தான் காட்டணும். பூமி வட்டமாக தானே, சதுரமாக இல்லையே. ஆக பூமியினுடைய தன்மையைத்தான் அங்கே அந்த கிரகங்கள் இருப்பு அமைப்பை போட்டிருக்குது. அதை சதுரமாக போட்டால் தான் எடுத்து சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த சதுரமாக வடிவம் அமைத்தது. இதில் தொடர்ந்து 6 வீடுகளில் கிரகங்கள் தங்கள் சொந்த வீட்டிலே அமைய பெற்றால் அது கிரக மாளிகா யோகம் பேர். குறிப்பாக 5 வீடுகளிலாவது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலே இருக்க வேண்டும், சொந்த வீட்டில். 6 சில சமயங்கள் 6 வீடுகளில் சொந்த வீட்டில் வந்துடுவாங்க. பெரும்பாலும் 6 வீடுகளில் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு 5 வீடு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு, 6ஆம் வீடு அப்படிங்கும்போது 1க்கும் 6க்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வந்துவிடும். இப்போ விருச்சிக ராசி நீங்கள் இதிலிருந்து 6 வீடை கணக்கு பண்ணிங்கன்னா 6ஆவது வீடு இந்த மேசமாக வந்துவிடும். ஆக விருச்சிகத்திலே செவ்வாய், தனுசுல குரு, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு, இந்த மாதிரி வரணும். அதோடு இடையில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருக்கணும். அது தொடர்ந்து அதை விட தொடர்ந்தது அந்த கிரக மாளிகா யோகம் என்பது தொடர்ந்து 5 வீடுகளிலே தங்கள் சொந்த வீடாக அவைகள் இருக்க வேண்டும். அது முழுமையான கிரக மாளிகா யோகம். இந்த மெடிக்கல், பாராமெடிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, மருத்துவ படிப்பு, மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இது உபய கிரகமாளிகா யோகத்திலும் உபய கிரகமாளிகா யோகம். கிரகமாளிகா போல அப்படி இருக்கு அப்படின்ற யோகம். ஏனென்றால் இங்கே விருச்சிக ராசி, விருச்சிகத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சந்திரன் சனி, 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல குரு. இந்த இதை ஒரு வட்டமாக போட்டு பாருங்கள், அது மாலை போல் அதாவது மாலை போட்டது போல் இருக்கும். கழுத்தில் நம்ம மாலை போட்டோம்னா தூக்கி போட்டோம்னா எப்படி இருக்கும், அது போல் இருக்கும். அதான் கிரக மாளிகா யோகம். இப்படி இருந்தால் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தங்களுடைய உண்மையான ரூபத்தை வெளிக்காட்டுவார்கள். அதுக்குத்தான் அந்த மாதிரி சொன்னது. இது உண்மையிலே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க சொந்த வீட்டில் கிடையாது. சனி மட்டும்தான் சொந்த வீட்டில் இருக்கிறார். சூரியன் பகை வீடாக இருக்கிறார். வீடு கொடுத்த சனி ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். 5ஆம் இடத்துல கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது ராகுவை, உங்களுடைய 5ஆம் இடத்துல. ஆனாலும் சந்திரன் அந்த வீட்டுக்கு வந்துடுவார். அந்த சதய நட்சத்திரத்தில் தோன்றுது. அதுக்கப்புறம் மறுநாள் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகும்போது அங்கே வந்துடுவார். 6ஆம் இடத்துல வியாழன் என்ற குரு இருக்கிறார். ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் இப்படி வரிசையாக இருக்கிறதுனால இது கிரக மாளிகா யோகத்தோடு
இந்த மாதம் தொடங்குகின்றது. இதையே ஒரு மிகப்பெரிய யோகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் அப்பப்போ வராது. பெரும்பாலும் ஒரு 30 வருஷத்துக்கு வரும், 20 வருஷத்துக்கு இப்படித்தான் வரும். ஏகதேசங்களாக இது கிடைக்கும். அந்த மாதிரியாக அமைப்பாக தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே எத்தனையோ முயற்சிகள் செய்து தோல்வியடைந்து துவண்டு விட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வீரன் என்ற ஒரு கணக்கிலே அடித்தளத்தில் எப்படியும் ஜெயிச்சிருவோம்னு ஒரு குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் செவ்வாய் என்ற நாயகன். எப்பயுமே செவ்வாய் எல்லா கிரகத்தையும் ஜெயிக்கக்கூடியவர். போரில் அவரை தோக்கடிக்க முடியாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அரசனையே தோக்கடிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் படைத்தளபதி ஆகிய செவ்வாய், உங்களுடைய நாதன். அந்த நாதன் 2ஆம் இடத்திலே பரிவர்த்தனைய ராஜயோகம், மேலும் 2ஆம் வீடு என்பது உபய வீடாக சென்று விட்டது. ஆகையினாலே பணப்புழக்கம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். மாரல் சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும். கையில் 10 பைசா இல்லையா அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு ரூபத்திலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெற்று தொழில் வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகாரமான காலம் இந்த தை மாதம் தொடங்குகின்றது. தொடங்குறதுனால தான் சொல்கிறேன், அந்த பொங்கல் வைக்கிறது அந்த சரியான சமயத்தில் வைங்க. ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு எல்லாம் ஸ்நானம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த 6:40க்கு 6:45க்கு அந்த கண்டிப்பாக பொங்கல் வைக்க தொடங்கிடணும். தொடங்கி முடித்து பொங்கலை வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும். இதை தொடர்ந்து நல்ல காலம் பிறக்கட்டுமே, அப்படி வச்சுக்கோங்க. அதனால் இந்த பொங்கலை கரெக்டான சமயத்தில் செய்யுங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே உபய வீட்டிலே அஸ்தமனமாக இருந்தாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தைரியம் வீரியமும் பெருகும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்திகளெல்லாம் பெருகும். தடைப்பட்ட காரியங்களை உடைத்து கொண்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். உங்களுடைய கௌரவம் செல்வம் செல்வாக்கினாலே பெரிய மனுஷாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சட்டம் பயின்ற வல்லுநர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கின்றது. ஆகினாலே உங்களுடைய காரியத்தை ஈஸியாக எளிதாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 6க்குடையவனும் அவனே தான். 6ஆம் இடத்துல குரு இருக்கின்றார். ஆகையினாலே கடன் சத்து நோய்கள் கட்டுக்கடங்கியே இருக்கும். 2 5க்குடையவன் 6ஆம் இடத்திலே மறைந்து விட்ட போதிலும் கூட பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே இது ஒரு சகட யோகத்தில் இப்படிப்பட்ட சகட யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமாக அமைந்துவிடும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டு, அதில் மறந்துட வேண்டாம். பிள்ளைகளால் செலவு, பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் வில்லங்கமாகும் அல்லங்கில் விரயமாகும் இந்த காலகட்டத்தில். அதே போல் அதில் உள்ள வம்பு வழக்கு தும்புகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும், முற்றிலும் தீராது. பிரச்சனைகள் பங்காளிகளால் தான் பிரச்சனை, வேறு யாரும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் வலுவாக இருக்குது. சொந்த பந்தங்கள் பங்காளிகளால் தான் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கும். அங்காளிகளால் யோகம் உண்டு. 3 4க்கு அதிபதியாகிய சனி ஆட்சி மூலத்திரிகோணமாகத்தான் இருக்கின்றார் 4ஆம் இடத்தில். அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். நமக்கு எதுக்கு வம்பு? அவரை போய் எதுக்கு சீண்டுவானே? அவர் சொந்த வீட்டில் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அட்டமது சார்த்தாஷ்டம சனி அர்த்தம் இதே நினச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய கடமை நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருங்க. நம்மளுடைய கடமை ஒழுங்காக இருந்தால் எந்த கிரகம் எதுவும் செய்யாது. முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. நாம் கடமையிலிருந்து தவறும் பொழுதுதான் தண்டனை கிடைக்கப் பெறுகின்றது. நாம் ஒழுங்காக இருந்தால் எந்த கிரகமும் நம்மளை பாதிக்க செய்யாது. இதுதான் முக்கியம். சோசியத்தை நம்பாட்டும் பரவாயில்ல, நாம் நடவடிக்கைகள் ஒழுங்காக இருக்கட்டும். அதில் சங்கடங்கள் குழப்பங்கள் வெள்ளங்கம் எதுவானாலும் நாம் நிலை பெறலாமல் நம்முடைய தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வீறு நடை போட்டு சென்று கொண்டிருங்கள். உங்களை தேடி உங்கள் யோகம் பின்னால் தொடர்ந்து வரும். உங்களை ஆட்டிப்படைக்கின்ற சனி அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற சனியாகவே நினையுங்கள். 4ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறான். தாய் சுகம் கல்வி வலிமை பெறும். பாக்கியாதிபதியும் சந்திரன், பாக்கியாதிபதி சந்திரன் வளர்பிறையாகி 4ஆம் இடத்திலே இருக்கின்றான் சனியோடு. ஆகினால் தாயாருக்கு நோய் நொடிகள் ஏற்படும் என்று சொல்வதை விட நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். உடனே சனி இருக்கின்ற காரணத்தினாலே மாதுரு காரகனும் மாதுரு ஸ்தானாதிபதியும் சந்திக்கக்கூடாது. பிறவி ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கலாம். அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார். ஆகையினாலே தாயாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுடைய சுகம் பெருகும், கீர்த்தி பெருகும்.
வீடு மனை இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். கால்நடைகள் வளர்ப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக கால்நடைகள் மூலமாக வருமானமும் கிடைக்கும். 3 குடைய 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் பிறக்கும். 7-12 குடைய சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து சனியினால் பார்க்கப்பட்டு சூனியம் அடைந்திருக்கின்றார். சூனியம் பெற்றவனே சூனியம் அடைந்தவனை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணம். இதுவும் ஒரு தாயாருக்கு வலிமை உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். சூனியமாகிட்டார் சனி. ஆகையினாலே ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நண்பர்கள் உதவுவார்கள். குறிப்பாக மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த மாதம் அமையும். 8-11 உடைய புதன் என்பவன் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றான். கெட்டவன் தான் இவர். அட்டம் நட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் 2ஆம் இடத்துல தானே அதாவது உங்களுடைய ராசி நாயகனோட சேர்ந்து உங்களை கெடுக்கின்ற வகையிலே இருந்தாலும், அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறவன் உங்கள் கூடவே இருந்தாலும், ஒரு பெரியவருடைய பேச்சு உங்களுக்கு யார் கெட்டவன் நல்லவைங்கிறதை காட்டி கொடுத்து விடும். அந்த பெரியவர் யாருன்னா அவர் தான் குரு. அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். மறைந்து இருந்து தான் உங்களுக்கு உபதேசம் கிடைக்கும். இப்போ நானும் உங்களுடைய மறைந்து இருந்து தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுபோல் எத்தனையோ குருமார்கள் இருப்பாங்க, பெரியவர்கள் இருப்பாங்க. அந்த பெரியவர்கள் எப்போவோ சொன்ன யோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டம். அந்த கெட்டவனையும் நல்லவனாக மாற்றி அவனே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை வெளிப்படும். அது அந்த கணக்கு அப்படி போயிடுது. ஆகையினால் 8 2ஆம் இடத்துல இருந்தால் கெடுப்பான்னு நினைக்க வேண்டாம், கெடுக்க மாட்டான். 11ஆம் இடத்துல 10ஆம் குறைக்கு கேது இருக்குது. புதன் எங்கே போனாலும் உங்களுக்கு பயம் இல்லை. 11 கேது இருக்கார். ஆகையினால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனுடைய வலுவை கேது தான் ஈர்த்து கொள்வார். ஆக கேது 11 இருந்தால் யோகம் எப்பயுமே. 5 ராகு நல்லதல்ல, 11 கேது யோகம். கன்னி கேது, கன்னி பெண்கள் அது நட்பாக கிடைப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், வித்தியாசமான ஒரு சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகி உங்களுக்கு. பாக்கியாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் பிரச்சனைகள் விலை ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், சுகம் பெருகும், ஆனந்தம் விளையாடும். 10 சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றான். அவருக்கு கேந்திரத்தில் குரு, 2ஆம் இடத்துல சனி, உழைப்பாளி சனி 2ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணம். ஆகையினாலே வீடு கொடுத்தவனும் கூட அந்த போராட்டக்காரன். அதாவது தொழிலுக்கு போராட்டம் ரொம்ப முக்கியம். எந்த தொழிலானாலும் சரி, உத்தியோகமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, போராடித்தான் ஒரு வெற்றியை கொண்டு வர முடியும். அந்த போராட்டம் இப்பொழுது துணிச்சலை கொடுக்கும். மறைமுகமான ஆற்றல் வெளிப்பட்டு உங்களிடமே மறைந்திருந்த ஆற்றல் வெளிப்படத் தொடங்கும். ஆகையினாலே நீங்கள் தொட்ட காரியம் ஒன்று இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி பெறும். தை 30க்குள்ள நீங்கள் நினைத்த காரியம் இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி பெற்று வாழ்க்கையின் மறுமலர்ச்சி, புனர்ஜென்மம் வடிவெடுப்பீர்கள், உருவெடுப்பீர்கள், வடிவம் எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம் தொடங்கி இருக்கின்றது. ஆகையினாலே மிஸ் பண்ணாமல் தயவு செய்து 6:40 முதலாக 7:40 உள்ளாக தை முதல் நாளன்று பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழுங்கள். வாழ்க்கை இனிதாக ஆரம்பமாகும். நன்றி, வணக்கம்.